ஆண்டாளுக்கு பெருமாள் துணை, பார்வதிக்கு சிவனார் துணை, அந்த வள்ளிக்கு முருகன் துணை, லோக்கல் லோகம்பாளுக்கு சிக்கல் சிதம்பரம் துணை, நம்ம ஐயாவுக்கு யார் துணை? தானண்ணா 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 போடு மோடிஜி மோடிஜி, சாக்கோபாரி என்னாச்சு? மோடிஜி மோடிஜி 400 தொகுதி என்னாச்சு? தூங்கி ரொம்ப நாளாச்சு, 4 மாசம் வீணாச்சு. ஒத்துக்கம்மா ஒத்துக்கம்மா ஒத்துக்கம்மா, ராகுல் வச்ச ஆப்பனியும் ஏத்துக்கம்மா. வணக்கம். இது மதியம் தர்பா. நான் கூத்தடி கோபி. தொங்கி போய் கிடக்கிற ஐயாவோட கட்சியை யாரு தூக்கி தாங்கி பிடிச்சி நிற்க போற அப்படின்னு எல்லாரும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கப்போ தொபக்கட்டின்னு வந்து குதிச்சவங்க தான் இந்த 2 பேர். ஐயா நிதிஷ்குமார், ஐயா சந்திரபாபு நாயுடு. நாங்கள் இருக்கோம் அப்படின்னு வந்து ஐயாவை தாங்கி பிடிச்சாங்க. ஐயா பயங்கரமாக ஃபீல் ஆகி, நீங்கள் 2 பேரும் இத்தனை நாள் எங்கேயா இருந்தீங்க? நீங்கள் மட்டும் இருந்திருந்தீங்கன்னா இந்தியாவை நான் என்ன ஆட்டுவேன் தெரியுமா அப்படின்னு துடுக்கா மிடுக்கா மறுபடியும் கிளம்பிட்டாப்புலன்னீங்களே. அது துணையா வினையான்னு போக போகத்தான் புரியும். இன்னும் வந்து பதவியே ஏற்றுக்கலையா, அதுக்குள்ளே ஆளை விடிய விடிய வச்சு அடிச்சிருக்காங்க, தெளிய வச்சு அடிச்சிருக்காங்க சார் 2 பேரும். லாஸ்ட் 10 வருஷம் வேணால் அவங்களுக்கு சுந்தரகாண்டமாக இருந்திருக்கலாம். ஆனால் அடுத்த 5 வருஷம் அவங்களுக்கு மயான காண்டம் தான். மரண பீதியிலேயே இருக்கணும். 5 வருஷமும் சொந்த காலில் நிற்கிற மாதிரி ஃபீலிங் இருந்திருக்கலாம். ஆனால் அது ஒரு ஃபீலிங் தான், அது சொந்த கால் இல்லை, கட்ட காலில் தான் நிப்பாட்டியிருக்காங்க. அதுவும் அவங்க சொல்கிறபடி கரெக்டாக கேட்டு நடந்தால் கண்டினியூ ஆகும். கோவப்பட்டாங்க வெட்டுக்குன்னு பிடுங்கி நொண்டி கால் ஆக்கிடுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, சந்திரபாபு நாயுடு ஐயா கையிலையும் நிதிஷ்குமார் கையிலையும் தான் அந்த மகுடி இருக்கு. இவங்க அந்த இதுக்கு வாத்தியத்துக்கு ஏற்றாப்புல தான் இனிமேல் மோடி ஆடுவார். நல்லா கேட்டுங்க, அவங்க கையில் மகுடி இல்லை, ஐயா மோடியோட குடுமையே இருக்கு. பிடிச்ச இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் ஆட்டுவாங்கள பார்த்துங்களேன். இதனால் வரைக்கும் மாநில கட்சிகளை அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, கேட வாய்க்கு வந்ததெல்லாம் வண்டையாக பேசுனாங்கப்பா. இன்னைக்கு அதே மாநில கட்சிக்கு முன்னாடி மண்டிட்டு மடிப்பிச்சை கேட்குற அளவுக்கு ஆக்கி விட்டுருச்சு நிலைமை. சொல்லுவாங்கல்ல, டபுள் இன்ஜின் சர்க்கார்னு ஊரெல்லாம் போய் டமாரம் போட்டு தெரிஞ்சாங்கல்ல. ஒரிஜினல் டபுள் இன்ஜின் சர்க்கார் இனிமேல் தான் வரப்போகுது. டங்கு வார அறுத்துவாங்க அவங்க. அந்த அளவுக்கு ஆள் பிடிச்ச புடியில டே உயிர் நாடிடா பிடிக்காதடா அப்படின்ற அளவுக்கு பிடிச்ச அமுக்கி பிதுக்கி எடுக்கிறதுக்கு ஆள் இன்னும் பதவி ஏற்கவே இல்லை. அதுக்குள்ளே அவங்களாம் உட்காந்து பக்காவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீ பண்ணியன்னா 5 வருஷத்துக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்னையை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். இதில் நிதிஷ்குமாரை வந்து சந்திரபாபு நாயுடு ஐயாவையாவது ஒரு லிஸ்ட்டை சேர்க்கலாம். ஐயா நிதிஷ்குமாரெல்லாம் சேர்க்கவே முடியாது. பக்கத்தில் போய் நீ ஏதாவது பார்த்தீங்கனாலே போதும், பாஞ்சிருவாப்புல, கழுத்தையே கவுவாப்புலன்னா பார்த்து எங்களை சொல்கிறத கேட்குறியா இல்லை அப்படியே பிடிக்கிட்டு போட. நான் போனால் தனியாகலாம் போக மாட்டேன், எனக்குன்னு ஒன்று செக் பண்ணி வச்சு. ஏன்னா இது மொத்தமாக போனால் தான் வேல்யூ, தனியாக போனால் வேல்யூ கிடையாது. அது எல்லாத்தையும் அவங்க ஏற்பாடு பண்ணி தான் வச்சுருக்காங்களாம். கிட்டத்தட்ட எப்படின்னா, இந்த டிவி 1 ரிமோட்டு 2ம்பாங்கல்ல, அது கூட பழசு. யானை 1 அங்குசம் 2, அது இஷ்டத்துக்கு இனிமேல் போக முடியாது. எந்த பக்கம் குத்துறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வளைஞ்சு போகணும். சந்திரபாபு நாயுடு ஐயா எல்லாத்தையும் மறந்துட்டா உட்காந்துருப்பாப்புல. 8 மாதத்துக்கு முன்னாடி கிறிஸ்டப்பாவை எப்படி உதச்சா கேட்பார்ல, கேட்டு அதே பொசிஷனில் வச்சு இப்போ அவர் உதப்பார்ல. அவங்க லைட்டாக இல்லைப்பா, அவர் காயப்படுத்தணும்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அவர் சந்திரபாபு நாயுடும் சரி, இவரும் சரி, நிதிஷ்குமாரும் சரி, ஏற்கனவே அடிப்பட்ட இடத்துக்கு மருந்து தடவுவாங்க. இப்போ ஆளுக்கு என்ன கேட்குறாங்க, 10 மொத்தம் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 70-75 மினிஸ்டர் போஸ்ட் இருக்குன்னு வைங்களேன், நல்லா வேல்யூ உள்ள போஸ்ட்டு. அதில் எனக்கு 10, அவருக்கு 10, அப்புறம் இடையில இவங்க 2 பேரும் கேட்குறது கூட பரவாயில்ல, இடையில இருக்கிறவங்க அந்த 1-2 வச்சுருக்கலாம். ஏன் அப்போ நாங்கள்லாம் வச்சில்லையா? நாங்கள் வச்சுருக்கிறதும் கட்சி தான், எங்களுக்கு கொடுங்க, நாங்களும் நல்லா தான் நிர்வாகம் பண்ணுவோம்
அப்படின்னு ஆளுக்கு இறங்கிட்டாங்களாம். இப்போ இந்த பக்கம் இவர் உண்மையிலே பெரிய சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்குது ஐயா மோடி தான். ஐயா மோடி மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பதவியில் இருந்தவங்களும் கூட நல்லா ராகுல் உட்காந்து ஜம்முன்னு சேர் போட்டு வேடிக்கை பார்க்குறாப்புலவா. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க இதெல்லாம் பண்ணதே கிடையாது. அவங்களுக்கு பாலிசி எப்படின்னா, இந்த வக்கத்தவன் தான் வாத்தியார் வேலைக்கு போவான், போக்கத்தவன் போலீஸ் வேலைக்கு போவான், அதுக்கப்புறம் கூறுகட்டவன் தான் கூட்டணி வேலைக்கு போவான். அது கூட்டணி ஆட்சி. இது வரைக்கும் ஐயா கூட்டணி ஆட்சியிலே இருந்தது கிடையாது. முழுக்க 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 தனி பெரும்பான்மையிலேயே இருந்தார். முதல்வராக இருக்கும்போதும் சரி, பிரதமராக இருக்கும்போதும் சரி. ஆனால் இப்போ புதுசாக இருக்குது அத்தனையும். இது வரைக்கும் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு சொல்கிறவர் இனிமேல் எல்லாருக்குன்னே கேட்டுக்கிட்டு அவங்க சொல்கிறத தான் முடிவு பண்ணுற மாதிரி ஆகி போயிடும். இனிமேல் உட்காந்துட்டு போங்க போங்க நான் அப்புறமா வர்றேன், எனக்கு இப்போ பார்க்க டைம் இல்லை, காளான் சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு தான் வருவேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. அவங்க பதிலுக்கு சொல்லுவாங்க, ஐயா கூப்பிட்றாரு வெயிட் பண்ண சொல்லுவோங்க ஐயாவை, வருவோம்ல, நாங்கள் வர்றப்போ பேசிக்கலாம். அப்படி என்ன அவசரமாக, அவர் என்ன பெரும்பான்மையாக ஜெயிச்சார்? பெரும்பான்மையாக தள்ளி நில்ல சொல்லியா ஏயா இப்படி? இதில் ஆளுக்கு 2 பேருக்கு சேர்ந்தாப்புல என்ன சொல்கிறாங்களாம், ஒரே துறையை கேட்குறாங்களா அத்தனை பேர். அல்டிமேட்டாக தான் இந்த விவசாயத்துறையும் இந்த கிராமப்புற வளர்ச்சி விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, இது 2ஐயும் எல்லாரும் கேட்குறாங்களா, எனக்கு கொடுங்க எனக்கு. அவர் சொல்கிறாரு இது ஸ்டேட்டுக்கு கொடுக்குறது இல்லையா, சென்ட்ரல்லேருந்து வர்றதையா, ஒரு போஸ்ட் எல்லாத்தையுமா விவசாயத்துறையாக மாற்ற முடியும்? அப்போ மற்றதெல்லாம் என்ன பண்ணுறது கேட்குறாங்களாப்பா, அடித்து பிடுங்கி கேட்குறாங்களா. இல்லாட்டி இப்போ பாருங்கள், எப்போ இந்த செவ்வாய்க்கிழமை வந்தது, இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாச்சு. போன தடவை 19, 14 ஓடி போய் உடனே எங்கே என் பதவி, எங்கே என் பதவி, என் சேர் இங்கே கொடுங்க, நாங்கள் உட்காரணும், உடனே நாங்கள் எல்லாத்தையும் செயல்படுத்தணும், ஏன்னா டயத்தை வேஸ்ட் பண்ணுறதே பிடிக்காது அப்படின்னு இருந்தவங்க இத்தனை நாளாக நினச்சி பாருங்களேன், ஏன் இவ்வளவு இழுபறி? இதில் அல்டிமேட்டாக சந்திரபாபு நாயுடு, நீங்கள் முதல்ல பதவி ஏற்றுக்கங்க, ஆந்திரா எங்கேயும் போயிடாது, அங்கே தான் நிற்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பதவி ஏற்றதுக்கப்புறம் நான் போய் பதவி ஏற்றுக்கிறேன். அதாவது இவங்க 2 இப்போது இடையில எல்லாம் பயமாக இருக்குது. ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணாலே பக்குன்னு ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் தேஜஸ்வி, இந்த பக்கம் நிதிஷ்குமாரோட ஃப்ளைட்டில் பக்கத்தில் முதல்ல பின்னாடி உட்காந்தாப்புல, அதுக்கப்புறம் பக்கத்தில் உட்காந்து என்னத்தை பேசுனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு குழப்பம். இந்த பக்கம் உட்காந்து ஐயா ஸ்டாலின், ஐயா சந்திரபாபு நாயுடு வாழ்த்து போயிட்டு 2 பேர் என்ன, அவங்க 2 பேர் என்ன சாப்பிட்டியா போனியா, ஃப்ளைட்டில் எல்லாம் கரெக்டாக இருக்கா, பரவாயில்லையா, வேறு எதாவது பெட்ரா வேணுமா, அப்படி இல்லாமல் பேச போகிறாங்க. உங்கள் 2 பேருக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, நீங்கள் இதை வச்சுக்கிட்டு உங்களால் எவ்வளோ டெவலப் பண்ண முடியுமோ உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. இல்லையா அவங்க தரமாட்டேன்னு சொல்கிறாங்களா, நாங்கள் இருக்கோம். இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு கிட்டத்தட்ட ஐயா மோடிக்கிட்ட எப்படி பேசுகிறாங்கன்னா, எங்ககிட்ட 2 இருக்குது, அதான் நாங்கள் 2 பேர் பெருசு, நீ 240 எடுத்தது பெருசு இல்லையா, இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்தாப்புல ஒரு 30 வச்சுருக்க பற்றியா, அதுதான் அதை நீ எடுத்துருந்தீன்னா நீ சொல்கிறத நான் கேட்பேன், உனக்கு நான் அடிமை, அதை நீ எடுக்காததுனால எனக்கு நீ அடிமை. கிட்டத்தட்ட அப்படித்தான் போகுது. ஐயா அந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு எனக்கு ஜல்சக்தி கொடு, அதுக்கப்புறம் இந்த டெவலப்மெண்டல் இதெல்லாம் கொடு, தொழில்துறை அமைச்சர் கொடு, அவர் கேட்குறாரப்பா. இந்த பக்கம் இவர் எனக்கு ரயில்வே மினிஸ்டர் கொடு, பிரதமர் பதவியை மட்டும்தான் அவங்க விட்டு வச்சுருக்காங்க, மற்றபடி மெயினானது அத்தனை ஸ்பீக்கரை கொண்டு கேட்குறாங்க. இப்போ ஏன்னா இது வரைக்கும் அங்கே மேலே போனீங்கன்னு வைங்கள, ஒன்றியத்தில் உட்கார்றப்ப ஒரு ஆள் கூட கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி அப்படின்றது ஏதாச்சும் 1, 2 ஒரு மூலையில் சிந்துனது சதர்னது ஏதாச்சும் 1, 2 கொடுப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு மிச்சது கீழே விழுகும் பார்த்தீங்களா, எடுக்க முடியாமல் கையில் தூக்கிட்டு போவாங்கல்ல, சரி இதை என்னால் வச்சுக்க முடியல நீங்கள் வச்சுக்கங்க அப்படின்ற மாதிரியே ஏற்கனவே இருந்தவங்களோட நிலைமையில யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஐயா நிதின் கட்கரி இருக்கார், நிர்மலா சீதாராமன் அம்மையார் இருக்காங்க, ஐயா அமித்ஷா இருக்கார், அதுக்கப்புறம் இவர் ராஜ்நாத் சிங் இருக்கார். இப்போ அப்பயே ஃபோன் போட்டிருப்பாங்க, அதாவது இது பரவாயில்ல கூட்டணி கட்சி வந்துருச்சுன்றப்பயே அங்கேருந்து நிர்மலா மேடம் ஃபோன் போட்டிருப்பாங்க, ஜி நமக்கு டிஃபென்ஸா இல்லை ஃபைனான்ஸா, உன் கூட ரிலேஷன்ஷிப்பே நான் வச்சுக்க விரும்பல, புரியுதா? எதுவும் இப்போதைக்கு வர்றது, ஜெயிச்சவனுக்கு இங்கே என்ன கொடுக்குறதுன்னு தெரியலையா, எலெக்ஷனில் நிற்காதவங்களுக்கு டிஃபென்ஸாக ஃபைனான்ஸாக அப்படின்ற மாதிரிலாம் அங்கனுக்குள்ளே அந்த இது ஓடிட்டுருக்குப்பா பேச்சு வழக்கு எல்லாம். அடுத்து எல்லாம் நினைக்கிறாங்க இது ஒரு 3 மாதம் ஓடுமா, இல்லை 6 மாதம் ஓடுமா, இல்லை 9 மாதம் ஓடுமா, கவலையே படாதீங்க. இவங்களை வச்சு இது வரைக்கும் அவங்க தானே எல்லாரையும் உருட்டி மிரட்டி வேலை வாங்கிட்டு இருந்தாங்க.
இவங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க, அடுத்த 5 வருஷத்துக்கு இவரை வச்சு தான் நம்ம எல்லா வேலையும் பார்க்குறோம். என்னென்ன பண்ணாங்க, இஷ்டத்துக்கு ரைடு விட்டாங்க, இஷ்டத்துக்கு பேசுனாங்க, இஷ்டத்துக்கு கேஸு போட்டாங்க. எங்கே இப்போ போடு பார்ப்போம், போடுங்க. என்ன இப்போ ஏப்பா என்கிட்ட எவ்வளோ கருப்பு பணம் இருக்குது, கையாட்ட எடுத்து கொண்டு வந்து காமி. சும்மா ஒரு பேச்சுக்கு கருப்பு பணத்துக்கெல்லாம் வேலை. ஆனால் அந்த 2 பேருமே அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வேலையை பார்த்துருவாங்க. ஏன்னா அதை சொல்லி தான் ஓட்டு வாங்கினாங்க, அதை அவங்க செய்யவும் கூடிய ஆளுங்க. மைக்ரோசாஃப்ட் வந்தது பார்த்தீங்களா, அது ஹைதராபாத்தில் இவர்கிட்ட கொண்டாந்து கொடுத்து ஆஃபீஸை போட்டது. ஹைதராபாத் ஒரு பெரிய சிட்டியாக மாறினது காரணமே அங்கே டெக்னாலஜி வந்தது தான். அதை கொண்டாந்து அவர் அந்த அளவுக்கு 20-25 வருஷம் நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் எவ்வளோ பேரை பார்த்துருப்பாங்க. இவங்கெல்லாம் சும்மா இவங்களை காட்டிலும் பயங்கரமாக பவர்ஃபுல்லாக பாலிடிக்ஸ் பண்ண ஆளுங்க கூடலாம் இவங்க பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு தெரியாது என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ட்டு. அதை எப்படியா டெவலப் பண்ணி, ஏன்னா இப்போ ஆந்திரா ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டு இருக்கு. ஹைதராபாத் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் படுத்துருச்சு ஒட்டு மொத்தமாக. அதாவது நல்ல செல்வ செழிப்போடு இருந்தது, இப்போ சீரழிஞ்சு போய் கிடக்கு. ராஜா மாதிரி இருந்தவங்க திடீர்னு வந்து ஏதாச்சும் ஒரு 5-10 வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கு, அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன்னா ஒட்டு மொத்த ஃபினான்ஷியல் இது ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸு ஹைதராபாத் அந்த பக்கம் போனோன்னே. இப்போ புதுசாக அதுவும் அமராவதி போனார் பார்த்தீங்களா, கட்டமைச்சார் பார்த்தீங்களா, அதை மறுபடியும் கட்டமைச்சு அதை கொண்டு வரணும். இதுக்கே அவருக்கு டைம் பத்தாது. அவர் கண்டிப்பாக அதையெல்லாம் வாங்காமல் விடவே மாட்டார். எனக்கு ஸ்பெஷல் ஸ்கீமை கொண்டாந்து கொடுத்துரு, அதுதான் மெயின். இல்லை அதுக்கப்புறம் அவரோட பர்சனல் ஸ்கீமும் நிறைய இருக்குது. என்னை தூக்கி சில பேர் உள்ளே வச்சாங்க, அவங்கள நான் ஏதாவது செய்யணும். அது செய்கிறதுக்கு நீ செஞ்சீன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஒன்றால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா, அந்த துணையும் என்கிட்ட கொடுத்துரு, அதை எப்படி செய்யணுன்றது நான் பார்த்துக்கிறேன். இப்போ என்ன பிரச்சனைனா, ஒரு பிரதமர் போய் அந்த இடத்துல உட்கார்றது பிரச்சனையே கிடையாது. பிரதமருக்கு கீழே யார் யார் எங்கெங்கே இருக்கிறாங்க, ஒவ்வொரு அமைச்சரவை பதவி இருக்குல்ல, ஒவ்வொரு அமைச்சரவை பதவி இதுக்கு முன்னாடி அவங்க கட்சிக்காரங்க தான் வச்சுருந்தாங்க. அதை வந்து அவர் அப்ரோச் பண்ணுறதுக்கும் அவர் சொல்கிறத கேட்டு அவர் சொல்கிறத தட்டாமல் நடக்கிறதுக்கும் அவருக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக, ஏன்னா அவர் சொன்னது தான். மற்றபடி கீழே என்ன பிரச்சனை ஆகுன்றதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஐயாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, ஐயா மனசு நொந்துடக்கூடாது, அவ்வளோதான் அவங்களோட கணிப்பு. ஆனால் இப்போ இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் கொடுத்துட்டோம்னா அமைச்சர்களை அப்ரோச் பண்ணுறது விடுங்க, அவங்கள அப்ரோச் பண்ணுறதுக்கு இங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கணும். எதுக்கு ஐயா கிட்ட எங்கள் இது தலைக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, உங்கள் தலைக்கு இது தேவைப்படுதுன்னா எங்கள் தலைக்கு இது ஓகேயானு முதல்ல கேட்டுக்கங்க. நீங்கள் மட்டும் முடிவு பண்ணக்கூடாது, நாங்கள் முடிவு பண்ணணும். அந்த ஒரு நிலைமைக்கு கொண்டாந்து விட்டாங்க. மற்றபடி இதெல்லாம் வந்து போகுமா, 3வது முறை அது வந்து முழுசாக போகுமா, முழுசாக போகும். ஆனால் வந்து சாஃப்டாலாம் போகாது. ஐயா அந்த முள் படுக்கம் வாங்க பார்த்தீங்களா, என் பதவி ரகுவரன் சொல்லுவார்ல, என் தலையில் இருக்கிற முக்கிரீடாக நான் படுக்கிறது முட்படுக்கண்டு, அப்படின்னா என்னன்றதை இனிமேல் ஐயா ஃபீல் பண்ணுவார். சொல்ல போனோம்னா இனிமேல் ஐயா ஃபாரின் ட்ரிப்பு போகிறதே ரொம்ப அபூர்வமாக இருக்கும். ஏன்னா போயிட்டு திருப்பி வர்றப்போ எங்களுக்குள்ளே இல்லைன்ட்டாங்கன்னா, சாரி சார் அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அங்கேயே இருக்க, நாங்கள் வேறு ஏதாவது செஞ்சுட்டு உங்களை கூப்பிட்றோம். ஒவ்வொன்றுக்கும் பயப்படணும், ஒவ்வொரு வார்த்தைக்கும் பயப்படணும், ஒவ்வொரு நிமிஷமும் பயப்படணும், ஒவ்வொரு நாளும் தள்ளுறது அடுத்த 5 வருஷம் ஏன்டா ஜெயிச்சோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இடையில வந்து இந்த ஆர்எஸ்எஸ்க்கு வேறு. ஏன்னா இப்போது இதுக்கு முன்னாடி இருந்தப்போ அவங்க 3ல் 1 பங்கு அவங்க உள்ளுக்குள்ளே இருந்தாங்க, அவங்க பவரில் இருந்தாங்க. இப்போ மொத்தமாகவே 3 பேர் இருப்பாங்களாங்கிறதே சந்தேகம். ரெண்டாவது அவங்களும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் சரியா இல்லைன்னு வைங்களேன். இது அவங்க கூட்டணி கட்சியோட பிரச்சனைனா, ஏற்கனவே உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த அமைச்சர்கள் இருந்தாங்கல்ல, அவங்களோட பிரச்சனை அதை விட அதிகம். அவங்க பவர் இருந்துட்டு என்னைக்கு நினச்சி பாருல, அவங்களுக்கு பக்கத்தில் இவங்க கை கட்டி நிற்கணும், இவங்க சொல்கிறது அவங்க கேட்கணும். இவங்க ஒன்றுமே இல்லாமல் அடுத்த 5 வருஷம் சும்மா உட்காந்துருக்கணும். எப்படி உட்காந்துருப்பாங்க, எல்லாத்தையும் கேட்பாங்கல்ல. அது இல்லாமல் இப்போ உத்தரப்பிரதேசம் இதுக்கு முன்னாடி யோகிக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாப்புல, இனிமேல் யோகிக்கு அள்ளி கொடுக்க முடியாது. அவர் சொல்கிறத கேட்டு நடக்கன்ற அவசியம் கிடையாது. அவருக்கு ஈக்குவலாக எங்களுக்கு ஈக்குவலாக தான் அவர் இருக்கார். இதுக்கு முன்னாடி ஏதோ பயங்கரமாக ஜெயிச்சார், 65 70 75ன்னு உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்தாங்க. இப்போ மொத்தமே என்ன பாதி கூட தெரியலையப்பா, அப்புறம் எதுக்கு? அப்போ நாங்களும் அவரும் ஒன்று தான், அவருக்கு கொடுத்தது எங்களுக்கும் கொடுங்க, நாங்களும் நல்லா தான் செய்வோம் அப்படின்ற மாதிரியே ஐயாவை 8 பக்கம் இல்லை 16 பக்கம் இல்லை 32 பக்கமாக பிடிச்சி இழுக்கிறாங்கள. என்ன பண்ணுறது? இனிமேல் ஃபோனை எடுத்தாலே என்னடா யாரா பிச்சுட்டு ஓரன்றாங்களா, இரு என்ன வேணுமோ பண்ண சொல்கிறேன். அந்த லெவலில் தான் இருக்குது. சந்தோஷமாக வேணும்னா வந்து வெளியில், ஏன்னா ஐயா வந்து பெர்ஃபார்மன்ஸில் வந்து அவரை யாரும் அடிச்சுக்க முடியாது. வெளியில் வேணால் சந்தோஷமாக இருக்கலாமே தவிர உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு நேரமும்
செத்துடலாம் போல் இருக்கும். அந்த அளவுக்கு தான் கொண்டு போகிறாங்க. ஆனால் இதையெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக உட்காந்து, அதாவது இனிமேல் சண்டே கூட நீங்கள் நாடாளுமன்றம் வைங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 365 நாள் வர்றதுக்கு எங்கள் சைடில் எல்லோரும் ஓகே. இதை நாங்கள் பார்க்கணும். அடுத்த 2 இல்லை 4 இல்லை 5 வருஷம் இதே கூட்டணி தொடரணும். அவங்க கொடுத்த வாக்கையெல்லாம் நிறைவேற்றணும். அவங்க நினச்சதெல்லாம் நிறைவேற்றணும். 2 RSS நூற்றாண்டு வேறு என்ன பண்ண போகிறாங்க? இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு, அந்த பக்கம் நிதிஷ்குமார், இவங்களை வச்சுட்டு இவரை கன்வின்ஸ் பண்ணி இவங்க RSS நூற்றாண்டு விளங்கிடும். 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் சட்னி ஆக்கிடுவாங்க. இதில் முக்கியமாக இந்த அக்னிவீர்னு ஒரு திட்டம் இருக்கு இல்லையா, அதை அந்த இராணுவத்தில் போய் சேருது. ஆட்சிக்கு கூட்டணிக்கு போகும்போது இங்கேருந்து ஆள் பாலை தூக்கி போட்டிருக்காப்புல நிதிஷ், அதை முதல்ல ரத்து பண்ணு, அதுக்கப்புறம் என்னன்றதை நாளைக்கு வந்து சொல்லு. என்ன பண்ண போகிறாங்க? ஆக்சுவலி இதை வந்து காங்கிரஸோட அந்த மேனிஃபெஸ்டோவில் அவங்க கொடுத்துருக்காங்க. அக்னிவீர் திட்டத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணி நாங்கள் வந்து அது சீரமைப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர் ஒரேடியாக இது தேவையே இல்லாத வேலை, இந்த என்ன பண்ணுற, இதை தூக்கி வெளில போட்டு அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணி வைக்கிறேன், நான் வேறு ஏதாவது ஒன்று சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. உண்மையிலே ரொம்ப டேஞ்சரஸான ஆள் நிதிஷ். அவர் நினச்சா தூக்கவும் வைப்பார், அதே நேரத்தில் தூங்க விடாமலும் வைப்பாப்புல. என்ன பண்ண போகிறாங்க? ஐயா எப்படியெல்லாம் ஓட்ட போட்டார், எப்படியெல்லாம் வந்து ஓட்ட போகிறாரு அப்படின்றதையெல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனால் ஒரே ஒரு கவலை தான் சார், 1 கோடி ஓட்டு எக்ஸ்ட்ரா போட்டு நம்மளால் இந்த பெரும்பான்மையை வாங்க முடியும். என்னென்ன நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளவு அந்த மாதிரி கரெக்டாக செஞ்சிடணும். அப்போ தானே வந்து ஐயாவுக்கு கஷ்டப்படாமல் இருக்க முடியும். இவ்வளோ கஷ்டப்படுத்தி ஐயாவை நீங்கள் மட்டும் உட்கார வச்சுருந்தீங்கன்னா அப்புறம் பாவம் அந்த பச்சை புள்ள மறண்டு போயிடாது. எதுக்கும் ஐயாவை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கங்கடா. இல்லைப்பா, வெளியில் சிரிச்ச வேடிக்கை இருந்தாலும் உள்ளுக்குள்ளே என்னால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலையப்பா அப்படின்னு புலம்பிட்டு தான் இருப்பாப்புல. இதெல்லாம் நமக்கு பழக்கவே இல்லையாடா, இதை கொண்டாந்து ஏன்டா என்கிட்ட தெரியும், இதை வச்சு நான் என்னடா பண்ணுறது, இவங்களை எப்படா சமாளிக்கிறது, இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் உதைக்கிறேன், அந்த பக்கம் இப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கும். பாப்பா என்ன நடக்குது. நன்றி.